உள்ளடக்கிய கல்வி குறித்த கண்ணோட்டங்கள். முன்னுரை. உலகினில் வரலாற்றுக் கண்ணோட்டத்தில் இந்தியாவில் உள்ளடக்கிய கல்வியின் தோற்றம். உலகத்தில் வரலாற்றுக் கண்ணோட்டத்தில் இந்தியாவில் உள்ளடக்கிய கல்வியின் தோற்றம். உள்ளடக்கிய கல்வி தோற்றத்தில் தொடர்பான சட்டங்கள், கொள்கைகள் மற்றும் திட்டங்கள் உள்ளடக்கிய கல்வி எனப்படும். உள்ளடக்கிய கல்வியின் தேவை, கருத்து விளக்கம், முக்கியத்துவம், கோட்பாடுகள். சிறப்பு தேவைகள் கொண்ட சிறார்களுக்கான பல்வேறு கல்வி திட்டங்கள் கொண்டு வரப்படுகின்றன. அதாவது சிறப்பு கல்வி, ஒருங்கிணைந்த கல்வி அணுகுமுறைகள் எனப்படும். உள்ளடக்கிய கல்வியின் தோற்றம். சிறப்பு. இந்தியாவில் சிறப்பு கல்வி ஸ்பெஷல் எஜுகேஷன் என்பது பொதுவாக பொதுக்கல்வி அமைப்பு முறைகளுக்கு வெளியே செயலாற்றல் குறைபாடுடைய குழந்தைகளுக்கான கல்வி என்னும் தனிக்கல்வி அமைப்பு முறை. ஆங்கிலேயர் காலத்தில் காலனி ஆட்சியின் போது 1880 இது உருவாக்கப்பட்டது. முதலாக காது கேளோருக்கான பள்ளி 1883 அப்போது உள்ள பம்பாய் நகரத்தில் பார்வையற்றோருக்கான பள்ளி திறக்கப்பட்டது. 1947 இந்தியா சுதந்திரம் பெற்றபோது பார்வையற்றோருக்கான பள்ளியின் எண்ணிக்கை 32ஆகவும், காது கேளோருக்கான பள்ளிகளின் எண்ணிக்கை 30ஆகவும், மூளை வளர்ச்சி பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான பள்ளியின் எண்ணிக்கை 3ஆகவும் இருந்தது. 1960 இந்திய அரசு பார்வை குறைபாடுடைய குழந்தைகளுக்கு கற்பதற்கான ஆசிரியர்களை உருவாக்குவதற்கான திட்டத்தை வழிவகுத்தது. 1960 இந்திய அரசு பார்வை குறைபாடுடைய குழந்தைகளுக்கு கற்பதற்கான ஆசிரியர்களை உருவாக்குவதற்கான திட்டத்தை வழிவகுத்தது. இருந்த போதிலும் பல்வேறு படிப்புகளுக்கு கோர்ஸ், பொதுவாக கலைத்திட்டம், யூனிஃபார்ம் சிலபஸ், இப்படிப்புகளின்